ஏப்ரல் 2025 ஓட பார்ட் பி கொஷின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ட் பி கொஷின்ஸில் மொத்தம் 7 கொஷின்ஸ் கொடுத்து நம்ம 5 கொஷின்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கே அந்த 7 கொஷின்ஸில் அவுட் ஆஃப் 7 கொஷின்ஸ் நமக்கு 4 கொஷின்ஸ் வந்து தியரியில் இருக்குது. ஸோ கொஷின் நம்பர் 13 ஒரு தியரி கொஸ்டின், பிரைமரி டேட்டா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் கொஷின் நம்பர் 15 அகைன் ஒரு தியரி கொஷின், நமக்கு 2 கொஷின் ஆயிடுச்சு தியரியிலேயே. And question number 18 and 19 இது நாலுமே நமக்கு தியரி கொஸ்டின். இங்கே ப்ரொசீஜர் ஆஃப் சை ஸ்கொயர் டெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் ஒன் வந்து ஸ்கேட்டர் டயக்ராம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 4 தியரி கொஸ்டினும் 3 கொஸ்டின் ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 4 தியரி கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதோட தியரி கொஸ்டினோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்கும். நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேருந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கூட படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா கேட்டிருந்தாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 13, எக்ஸ்பிளைன் த மெத்தட்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் பிரைமரி டேட்டா. ஸோ பிரைமரி டேட்டா பற்றி மட்டும் எழுதுனா போதும். பிரைமரி டேட்டா அப்படின்றது வந்து நம்ம டைரெக்டாக கலெக்ட் பண்ணிக்கிற டேட்டா தான் பிரைமரி டேட்டா. அதுக்கான 5 மெத்தட்ஸ். டைரக்ட் பர்சனல் இன்டர்வியூ, நம்மளே நேரில் போய் ஒரு பர்சனை இன்டர்வியூ பண்ணி வாங்கலாம். இன்டைரக்ட் ஓரல் இன்டர்வியூ, ஸோ சில விஷயம் வந்து நம்மளால டைரெக்டாக கேட்க முடியாதப்போ இன்டைரக்டாக நம்ம நெய்பர்ஸ் கிட்டேருந்து அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது இன்டைரக்ட் ஓரல் இன்டர்வியூ. லைக் இப்போ ட்ரக் அடிக்ட் அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக போய் அந்த பர்சன் கிட்டேயே போயிட்டு நீங்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்க முடியாது. ஸோ அப்போ பக்கத்தில் நெய்பர்ஸ் கிட்ட கேட்போம். ஸோ தட் இஸ் இன்டைரக்ட் ஓரல் இன்டர்வியூ. ஓரல் இன்டர்வியூ தான், பட் இன்டைரக்டாக அந்த கொஸ்டினை கேட்டிருப்போம். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கரஸ்பாண்டன்ஸ். இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை அந்த பர்சன் கிட்ட தான் வாங்குவோம். பட் எப்படின்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி, இப்போ டைரக்ட் இன்டர்வியூவில் வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இங்கே வந்து இன்வெஸ்டிகேட்டரே டைரெக்டாக போய் அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவாங்க. டைரெக்டாக வாங்குறதுனால இங்கே மணி வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படும், டைமும் அதிகமாக தேவைப்படும். நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக டேட்டா இருக்கணும் அப்படின்னா டைரக்ட் இன்டர்வியூ மெத்தட் தான் நமக்கு பர்ஃபெக்ட் மெத்தட். இன்டைரக்ட் ஓரல் இன்டர்வியூவில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆல்கஹால் ட்ரிங்கிங் ஹேபிட் பீப்புளை போய் இன்டர்வியூ பண்ணுறதா இருந்தால் அவங்க கிட்ட டைரெக்டாக கேட்க முடியாதப்போ அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம நியர்பை பீப்புள் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு லிக்கர் ஷாப்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். பட் அப்படி கேட்கும்போது சம்டைம்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸாக இருக்கும். இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸாக இருக்கும்போது அதோட ரிசல்ட் வந்து நமக்கு ஃபால்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்காது. நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கரஸ்பாண்டன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு லோக்கல் ஏஜென்ட்டை அப்பாயிண்ட் பண்ணி அந்த பர்சனை யூஸ் பண்ணி நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவோம். நம்மளால வந்து டைரெக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இருக்கிற பிளேஸ்லேருந்து ஒரு 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் அந்த பர்சனை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியலன்னும் போது அங்கேயே இருக்கிற பர்சன்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கலாம். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா நியூஸ் ஏஜென்சிஸ். ஸோ நியூஸ் ஏஜென்சிஸ் ஒரே பர்சன் வந்து ஆல் ஓவர் இந்தியா போய் நியூஸ் கலெக்ட் பண்ண முடியாது. எவ்ரி பிளேஸ்க்கு ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து வர இன்ஃபர்மேஷனை நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். இது இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கரஸ்பாண்டன்ஸ். அடுத்தது மெயில் கொஸ்டினர் மெத்தட். மெயில் கொஸ்டினர் மெத்தட் அப்படின்றது நமக்கு போக முடியாத தூரத்தில் இருக்கும்போது நம்ம ஒரு மெயில் அனுப்பலாம். அலாங் வித் த மெயில் ஒரு கவரிங் லெட்டர்ஸ் என்ன எதுக்காக பர்பஸ்க்காக அப்படின்னு அனுப்பும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இது டைம் கன்சியூமிங் அண்ட் மணி வந்து ரொம்ப கம்மியாக செலவாகும். ஆனால் இங்கே ஒரு நமக்கு டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்னா பர்சன் இலிட்ரேட்டாக இருக்கும்போது, அவங்க படிக்காதவங்களா இருக்கும்போது இந்த மெயில் கொஸ்டினர் மெத்தட் வந்து ஃபெயில் ஆகிடும். லாஸ்ட் ஒன் ஷெட்யூல் சென்ட் த்ரூ எனுமரேட்டர்ஸ். எனுமரேட்டர்ஸ்னும் போது ஒரு ஏஜென்ட்டை செட் பண்ணி அவங்கள நம்ம அனுப்பி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது. இது நம்ம ஒரு பர்சனை செட் பண்ணி அனுப்புறதுனால என்ன ஆகும்னா இது காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா அந்த பர்சனுக்கு நம்ம பே பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் ஆவரேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குட் ஆவரேஜ்னு கேட்கலாம். மொத்தமே 6 பாயிண்ட் தான் இருக்குது. இந்த 6 பாயிண்ட் தான் நமக்கு 5 மார்க். ப்ரீவியஸாக பார்த்த கொஸ்டின் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஓன் கொஸ்டின், நம்மளே எழுதிக்கலாம். இது அப்படி கிடையாது. இதில் இருக்கிற பாயிண்ட்ஸை நம்ம படிச்சுட்டு எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 18 வந்து கொஸ்டின் நம்பர் 18 என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க.
explain the procedure of chi-square test for independence of attributes அப்படின்றத நம்மளோட கொஸ்டின். ஸோ chi-square டெஸ்டோட ப்ரொசீஜர் கேட்டிருக்காங்க. அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இல்லை எக்ஸாம்பிள் எடுக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஸ்டெப் ஒன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்டெப் ஒன்ல டிஃபைன் ஹைப்போதிசிஸ், நல் ஹைப்போதிசிஸில் ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ் H1, இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2ல நம்ம கிடைச்சிருக்க டேட்டா எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும். ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் வரும், அது வந்து கண்டிஜென்சி டேபிளாக ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைப்போதிசிஸ் எடுத்திருக்காங்க, மென் ப்ரிஃபர் வெண்ணிலா. நம்ம இப்படி எக்ஸாம்பிளோடையும் எழுதுனா ஈஸியாக இருக்கும். மென் ப்ரிஃபர் வெண்ணிலா வெல் உமன் ப்ரிஃபர் சாக்லேட் அப்படின்னு ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ பர்சன் வந்து வெண்ணிலா பிடிச்சிருக்கு, எவ்வளோ பர்சனுக்கு சாக்லேட் பிடிச்சிருக்கு, இதில் மேலுக்கு எவ்வளோ இது பிடிச்சிருக்கு, ஃபீமேலுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து இந்த பேர் வந்து கண்டிஜென்சி டேபிள். இது ஸ்டெப் 2. இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிறது இந்த நம்ம இப்போ வச்சிருக்கோம்ல டேட்டா, இது பேர் வந்து அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணணும். அண்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா இது, ரோ டோட்டல் இன்ட்டு காலம் டோட்டல் டிவைடட் பை கிராண்ட் டோட்டல். இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் ஸ்டெப்ஸு. அடுத்து ஸ்டெப் 4ல chi-square டெஸ்ட், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஸ்டெப் 5ல டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 6ல பி வேல்யூ, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் யூஸ் பண்ணி டேபிள் வேல்யூ செக் பண்ணோம். ஸ்டெப் 7ல ரிசல்ட்டை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ பி வேல்யூ வந்து இஃப் த பி வேல்யூ இஸ் லெஸ் தென் த சிக்னிஃபிகண்ட் லெவல், நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெவல் வச்சுருப்போம், நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ வந்து இஃப் லெஸ் தென் த சிக்னிஃபிகண்ட் லெவல், ஃபிக்ஸ் டேபிள் வேல்யூவோட கம்மியாக இருந்ததுன்னா வி ரிஜெக்ட் த நல் ஹைப்போதிசிஸ். ஸோ இதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். லெஸ் தெனாக இருந்ததுன்னா வி ரிஜெக்ட் த நல் ஹைப்போதிசிஸ். அபோவ் ஆல்ஃபாவாக இருந்ததுன்னா, நம்மளோட வேல்யூ அபோவ் ஆல்ஃபா இருந்ததுன்னா, ஸோ அபோவ் ஆல்ஃபாவாக இருந்ததுன்னா வி cannot ரிஜெக்ட் த நல் ஹைப்போதிசிஸ், cannot ரிஜெக்ட். அப்போ வந்து இங்கே நமக்கு ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஸ் தெனாக இருந்ததுன்னா லெஸ் தெனாக இருக்கும்போது நல் ஹைப்போதிசிஸை ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம ஆல்டர்னேட் ஹைப்போதிசிஸ் போயிடுவோம். இங்கே என்னால் இதை ரிஜெக்ட் பண்ண முடியாது, ஸோ நல் ஹைப்போதிசிஸ்க்கு போயிடுவோம். இதெல்லாம் ஸ்டெப்ஸ் ஆஃப் chi-square. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ்பிளைன் த ஸ்கேட்டர் டயக்ராம் ஆஃப் கார்லேஷன். கார்லேஷனோட கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெத்தட் தான் ஸ்கேட்டர் டயக்ராம். இது வந்து சிம்பிள் அண்ட் அட்ராக்டிவ் மெத்தடு, ஏன்னா இது வந்து டயக்ராமெட்டிக் மெத்தடுன்றதுனால. ஸோ இது அங்கங்கே வேல்யூஸை வந்து பிளாட் பண்ணி வரைகிறதுனால இதோட பேர் வந்து ஸ்கேட்டர் டயக்ராம் மெத்தட். இது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. நம்மளால் பிக்சரைஸ் பண்ண முடியும், ஆனால் பர்ஃபெக்டான ஒரு அனாலிசிஸ்க்கு வர முடியாது. ஸோ எப்படி ஸ்கேட்டர் டயக்ராம் வரையலாம் அப்படின்னா, எக்ஸ் வேல்யூ எல்லாம் எக்ஸில் பிளாட் பண்ணணும், ஒய் வேல்யூ அதுக்கப்புறம் டாட்ஸ் வச்சு அதை கனெக்ட் பண்ணணும். டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டர் டயக்ராம் இருக்கு. ஸோ பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன் அப்படின்றது, ஸோ இங்கே இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஏன் பர்ஃபெக்ட் பாசிட்டிவ்னா, இது அப்வர்டில் போகுது, கீழேருந்து மேலே போயிட்டே இருக்கு. அண்ட் மேலே போகிறது அந்த லைன்லேயே தான் நமக்கு எல்லா டாட்ஸுமே இருக்குது. நம்மளோட வேல்யூ எல்லாமே அந்த லைன் மேலேயே தான் இருக்குது. அதனால இது பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன்னா அப்சைட் டவுன், மேலேருந்து கீழே வந்துட்டே இருக்கு, ஒரு லைன்ஸ் எல்லாமே டாட் எல்லாம் கீழே போயிட்டே இருக்கு. ஸோ இது பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன். இப்போ பாசிட்டிவ் கார்லேஷன்னா அப்வர்டில் தான் போகும், ஆனால் அந்த லைன் மேலேயே போகாது. அந்த டயக்ராம் கொஞ்சம் கிளஸ்டராக இருக்கும். கிளஸ்டர் அரௌண்ட் த ஸ்ட்ரைட் லைன். அப்படின்னா இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த டயக்ராமோட வரையும் போது நமக்கு மார்க்ஸ் நல்லா கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவ் கார்லேஷன். பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் போகுது, பட் அந்த லைன் மேலேயே இல்லை, இந்த டாட்ஸு பக்கத்தில் இருக்கு. இதே மாதிரியே நெகட்டிவ் கார்லேஷன், லைன் மேலேயே இல்லாமல் பக்கத்தில் இருக்கு. நோ கார்லேஷன் அப்படின்னா தர் இஸ் நோ பாயிண்ட், எதுவுமே வந்து மேப் ஆகாமல் இருக்கும். இப்போ அந்த லைன்லேயும் இல்லை, நெகட்டிவ் லைன்லேயும் இல்லை அப்படின்னா தர் இஸ் நோ correlation. Question number 14 வந்து construct a histogram and frequency curve. அதான் நமக்கு கொஸ்டின். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சிக்கலாம் நம்ம. ஸோ வெயிட்ஸ் வந்து 5 இன்டர்வல்ஸில் கொடுத்துருக்காங்க. 40லேருந்தே கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஸோ இதை நான் இப்போ எப்படி வரைகிறேன்னு பாருங்கள்.
இந்த கிராஃப் ஷீட்டை நீங்கள் வச்சிருக்க கிராஃப் ஷீட்டில் கார்னர்ல இருந்தே வரைஞ்சிக்கோங்க. ஸோ எனக்கு இவ்வளோ தூரம் தான் காட்ட முடியுன்றதுனால நான் பாதி கிராஃப் ஷீட்டில் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸில் நம்மளோட கிளாஸ் இன்டர்வல்ஸை எடுத்துக்கணும். கிளாஸ் இன்டர்வல் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 40ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டே நான் என்ன பண்ணுறேன், 40லேருந்தே எடுத்துக்கிறேன். ஸோ 40, 45, 50, 55. ஓகே, நமக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஒரு 2 2க்கு எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கறதுக்கு விசிபிளாக தெரியும். ஓகே, 40, 45, 50, 55, 60, 65, 70. அங்கே மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கு பாருங்க, 80 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 75, 80 நமக்கு கரெக்டாக இருக்கு. அண்ட் ஒய் ஆக்சிஸில் நமக்கு நம்பர் ஆஃப் மென் வந்து மேக்ஸிமம் 11 தான் இருக்கு. இப்போ 1 1 எடுத்தா கூட நமக்கு இது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இல்லை 2 2வா எடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு 2 2வா எடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் 2, 4, 6, 8, 10, 12. இப்போ இதுக்கு முதல்ல நம்ம பார் டயக்ராம், தட் இஸ் ஹிஸ்டோகிராம் வரைய போகிறோம். ஹிஸ்டோகிராம் 40 to 45 அப்படின்னு ஆரம்பிக்கணும். 40 to 45 அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஓகே, ஸோ 40லேருந்து 45க்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்னா 4 வரைக்கும் போகணும். ஸோ இங்கே வரைக்கும் போகணும். பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அதை பாராக மாற்றுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு. ஹிஸ்டோகிராம் பொறுத்த வரைக்கும் நமக்கு கேப் இருக்காது. பார் டயக்ராம்னா கேப்போட இருக்கும், ஹிஸ்டோகிராமில் கேப் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து 45 to 50க்கு 5. ஸோ 5ன்றது இங்கே வரும், அப்படியே அட்டாச் ஆகியே வரும். 45லேருந்து 50 இது செகண்ட் லைன். அடுத்தது 50 to 55க்கு 9. ஸோ 9 வரைக்கும் போயிடலாம். 9 வரைக்கும் போயிட்டு இது 50 to 55. ஓகே, நெக்ஸ்ட்டு 9க்கு அப்புறமா 6. ஸோ 6ல் வந்து அடுத்த லைன் நீங்கள் ஸ்கேல் வச்சு நீட்டாக கிராஃபில் வரைஞ்சிக்கணும். இது ஒரு 5 மார்க் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக 5 மார்க் எடுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 11 நமக்கு எங்கே இருக்குன்னா இந்த பாயிண்ட்ல இருக்கு. ஓகே, 60 to 65 மார்க் பண்ணிட்டோம். 11க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 7. ஸோ 5ன்றது இந்த இடத்துல வரும், கீழே இறங்கிடுச்சு இப்போ பாரு. 5, 5க்கு அப்புறம் 7 அண்ட் லாஸ்ட் வேல்யூ வந்து 7க்கு அப்புறமா 3. ஓகே, இப்போ நம்ம கிராஃப் ஹிஸ்டோகிராம் வரைஞ்சிட்டோம். நம்ம கொஸ்டின் என்னன்னா ஹிஸ்டோகிராம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரீக்வன்சி கர்வ் வரையணும். கொஸ்டின் பாருங்க, ஃப்ரீக்வன்சி கர்வ். ஃப்ரீக்வன்சி கர்வ்ன்றது இதோட மிடில் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறது தான் ஃப்ரீக்வன்சி கர்வ். நம்ம வரைஞ்ச பாரோட மிடில் பாயிண்ட்டு. ஸோ இந்த மிடில் பாயிண்ட்டை இப்படி மார்க் பண்ணிட்டு இப்போ ஃப்ரீ ஹேண்ட்லேயோ இல்லைன்னா ஸ்கேல் வச்சோ நம்ம இந்த மிடில் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். இந்த கர்வோட பேர் தான் ஃப்ரீக்வன்சி கர்வ். ஓகே, ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு வந்து வெயிட்டு, ஒய் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் மென்னு. நம்பர் ஆஃப் மென். இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் என்ன வரையணும்னா வெயிட். ஸோ இதுதான் ஹிஸ்டோகிராம் அண்ட் ஃப்ரீக்வன்சி பாலிகன். ஸோ கொஷின் வந்து நமக்கு இங்கே calculate the standard deviation for the following data. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலா முதல்ல எழுதிக்கலாம். அண்ட் இது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னா டிஸ்க்ரீட் டேட்டா. எக்ஸ் இருக்கு, எஃப் இருக்கு. எக்ஸும் எஃப்பும் இருந்ததுன்னா இது நமக்கு டிஸ்க்ரீட் டேட்டா. ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை எஸ்டின்னு எழுதலாம், இல்லைன்னா சிக்மான்னு எழுதலாம். இட் இஸ் ரூட் ஆஃப் சம்மேஷன் fx ஸ்கொயர் பை summation f minus summation fx by summation f whole square. இதுதான் வித் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா.
ஸோ இந்த ஃபார்முலாக்கு தேவையான டேட்டாவெல்லாம் நம்ம இப்போ டேபிளாக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். முதல்ல எக்ஸையும் எஃப்ஐயும் வேர்ட்டிக்கலாக எழுதிக்கலாம். கொடுக்குற வேல்யூ இருக்கிற வேல்யூவை வேர்ட்டிக்கலாக எழுதிக்கலாம். ஸோ எக்ஸு எஃப், எக்ஸோட வேல்யூ வந்து 10, 20, 30, 40, 50, 60, 70 and 80. இது எக்ஸோட வேல்யூ. ஃப்ரீக்வன்சி 15, 30, 53, 75, 100, 110, 115, 125. எஸ். இப்போ எனக்கு மேலே ஃபார்முலா பாருங்க. ஃபார்முலால எனக்கு என்ன வேணும்னா ஃபர்ஸ்ட் எஃப் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர், அதான் அதோட மீனிங். எஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எஃப்ஐயும் எக்ஸ் ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் வேணும். எக்ஸ் ஸ்கொயருக்காக நான் என்ன பண்றேன், எல்லா டேர்ம்ஸையும் ஸ்கொயர் பண்றேன். எக்ஸோட எல்லா டேர்மையும் 400, 900, 1600, 25, 36, 49 and 64. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கிடைச்சிருச்சு. இப்போ எஃப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், எஃப்ஐயும் எக்ஸ் ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்றோம். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். அதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு நம்பர் பெருசாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாமே வந்து 2 டிஜிட் 3 டிஜிட் 3 டிஜிட் வித் 4 டிஜிட்ன்றதுனால நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ 12,000, 477, 12, ஓகே, தென் 25, 4 zeros. இது மாதிரி பெரிய நம்பர் கால்குலேட் பண்ணும்போது கால்குலேட்டரில் கேர்ஃபுல்லாக என்ட்ரு பண்ணணும். எந்த ஒரு டேர்மையும் விட்டுட்டு என்ட்ரு பண்ணக்கூடாது, பார்த்து என்ட்ரு பண்ணணும். லாஸ்ட்ல வந்து ஓகே, இப்போ எஃப்எக்ஸ் ஸ்கொயர்னு எனக்கு வந்துருச்சு. எஃப்பும் எனக்கு தெரியும். லாஸ்ட்டுக்கு எனக்கு என்ன வேணும், எஃப் இன்ட்டு எக்ஸ் வேணும். அதையும் மல்டிப்ளை பண்ணிப்போம். எஃப் இன்ட்டு எக்ஸ்னா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. ஸோ எஃப்ஐயும் எக்ஸையும் அதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது 150, 600, 1590, 3000, 5000, 6600, 8050 and 10,000. இப்போ இதுக்கான டோட்டல்ஸ் எல்லாம் போட்டுப்போம். டோட்டல் எனக்கு எஃப்எக்ஸ் ஸ்கொயர், எஃப்எக்ஸ் இந்த மூணுக்கும் டோட்டல் வேணும். இது 623, இதோட டோட்டல் வந்து 2190700, இதுக்கான டோட்டல் 34990. இப்போ இதோட கால்குலேஷன் பார்க்கலாமா? இதை வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஃப்எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 2190700 பை எஃபோட வேல்யூ 623 மைனஸ் 34990 பை 623 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு 3516.3 கிடைக்கும். செகண்ட் பார்ட்டை டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணும்போது 3154.4 கிடைக்குது. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு 19.02 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு 19.02. Calculate the rank correlation from the following data. ஸோ இந்த கொடுத்துருக்கிற டேட்டாக்கு நம்ம ரேங்க் கார்லேஷன் கண்டுபிடிக்கணும். ரேங்க் கார்லேஷனுக்கு இது ரேங்க் கொடுத்துருக்காங்களா இல்லை நாம தான் ரேங்க் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு பாருங்க. 1லேருந்து 10 அந்த மாதிரி கொடுத்துருந்தா ரேங்க் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இங்கே வேல்யூஸ் எல்லாம் வேற வேற இருக்கு. ஸோ ரேங்க் கொடுக்கல, நாம தான் இதுக்கு ரேங்க் போட போறோம். ஸோ ரேங்க்குக்காக நான் என்ன பண்றேன், கொடுத்துருக்கிற வேல்யூஸை அப்படியே வேர்ட்டிக்கலாக முதல்ல எழுதிக்கலாம். எக்ஸ் அண்ட் ஒய்யை வேர்ட்டிக்கலாக எழுதிட்டு அதுக்கப்புறமா ரேங்க் பண்ணலாம். ஸோ 52, 53, 42, 60, 45, 41, 37, 38, 25 and 27 last value. Okay. So last value 25 and 27. Y கான வேல்யூ எழுதிக்கலாம். 65, 68, 43, 38, 77, 48, 35, 30, 25 and 50. இப்போ ரேங்க் கார்லேஷன் அப்படின்றது எய்தர் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் ரேங்க் போடணும், இல்லைனா டிசெண்டிங் ஆர்டரில் ரேங்க் போடணும்.
இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் போட போகிறோம் இதுக்கு. ஸோ பெரிய நம்பருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர், சாரி டிசெண்டிங் ஆர்டரில் போட போகிறோம். பெரிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு, அப்புறம் அடுத்தடுத்த நம்பர். நம்ம யூஸ்வலாக ரேங்க் கொடுப்போம்ல, ஃபஸ்ட் மார்க்குக்கு யாருக்கு கொடுப்போம்? மேக்ஸிமம் எடுத்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ரேங்க்கு. அதை தான், அந்த மெத்தட் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். எக்ஸில் இருக்கிறதுல யார் ஃபர்ஸ்ட் மார்க்குன்னு பாருங்க. இது ஒரு மார்க்காக எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஹையஸ்ட் மார்க் அப்படின்றது 60 தான். அப்போ 60க்கு ரேங்க் 1. 60க்கு அப்புறம் யார் என்னோட எந்த வேல்யூ இருக்குன்னா 53 ரேங்க் 2, 52 ரேங்க் 3, 50க்கு அப்புறம் 40ஸ்ல இருக்கு. ஸோ இங்கே ரேங்க் 4, ரேங்க் 5 அண்ட் ரேங்க் 6. அடுத்து 30ஸ்ல இருக்கு. ஸோ 7, 8. இங்கே எதுவுமே நமக்கு ரிப்பீட் ஆகல. 9 அண்ட் 10. இதே மாதிரி ஒய்க்கு நம்ம ரேங்க் 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஒய்யில் இருக்கிறதுல எது டாப்ல இருக்குன்னா 77 ஃபர்ஸ்ட், செகண்ட் ரேங்க் அண்ட் தேர்ட் ரேங்க். அப்புறம் 50ஸ்ல நமக்கு இங்கே இருக்கு 4th ரேங்க். நெக்ஸ்ட் 5th ரேங்க் எது கொடுக்கலாம்? 40ஸ்ல இருக்கிறது கொடுக்கலாம். ஸோ இங்கே இருக்கிறதுக்கு 5th ரேங்க் அண்ட் 6th வந்து 43க்கு கொடுத்தாச்சு. அப்புறம் 30ஸ்ல இருக்கு. 30ஸ்ல வந்து இது 7th ரேங்க் அண்ட் இது 8, 9, 10 அப்படியே லைனாக வந்துருச்சு. இப்போ நமக்கு இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். இதை நம்ம ரேங்க் போட்டாச்சு. ரேங்க் போட்டுட்டு ஃபார்முலாக்கு போகிறோம். ரோ ஈக்குவல் டு, இங்கே எதுவுமே ரிப்பீட் ஆகலை. ஸோ 1 மைனஸ் 6 இன்டூ சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் பை n இன்டூ என் ஸ்கொயர் மைனஸ் 1. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா ரொம்ப ஓரமாக போயிடுச்சு. நம்ம டி ஸ்கொயர் எழுத வேண்டியிருக்கிறதுனால அப்படி எழுதியிருக்கோம். ஸோ ரோ ஈக்குவல் டு 1 minus 6 into summation of d square by n into n square minus 1. இப்போ d square தான் நம்ம calculate பண்ண போகிறோம். இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது ரேங்க் 1 அண்ட் ரேங்க் 2. அதுக்கு மைனஸ் பண்ணணும். ரேங்க் 1ஐயும் ரேங்க் 2ஐயும் மைனஸ் பண்ண கிடைக்கிறது d. அடுத்தது d ஸ்கொயர். இது 0, மைனஸ் பண்ணால் 0, -1, -6, 3, 1, 0, -2, 0 and 5. ஜஸ்ட் அப்படியே மைனஸ் பண்ணிக்கோங்க. ரேங்க் 1 மைனஸ் ரேங்க் 2. ஸ்கொயர் பண்ணால் 0, 0, 1, 36, 9, 1, 0, 4, 0, 25. நமக்கு சமேஷன் டி ஸ்கொயர் மட்டும்தான் வேணும். ஸோ இதை ஆட் பண்ணால் 76 வருது. இப்போ இதை வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 மைனஸ் 6 into 76 by n into n square. nன்றது number of data. number of data வந்து இங்கே 10. ஸோ 10 into 10 square minus 1. சாரி. ஓகே, நெக்ஸ்ட் 1 மைனஸ் இந்த வேல்யூ வந்து 1 மைனஸ் 456 அண்ட் டினாமினேட்டரில் ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிவிட்டு வெளியில் இருக்க 10ல் மல்டிப்ளை பண்ணால் 990. ஸோ 1 மைனஸ் 0.46. அப்போ ரோவோட வேல்யூ 0.54. ஸோ இது வந்து ரேங்க் கார்லேஷனோட வேல்யூ. இதுவும் மைனஸ் ப்ளஸ்லேருந்து +1க்குள்ளே தான் இருக்கும். -1லேருந்து +1 தாண்டி போகாது.